ஏதோ மன்மத லேகியமாண்டி, அது 10 வயகராக்கு சமமா. அத சாப்பிட்ட உடனே யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதாம். சாந்தி முகூர்த்த தன்னைக்கு அந்த காளி பைய சஞ்சீவுக்கே தெரியாம அவனுக்கு அந்த லேகியத்தை கொடுக்க போறானா. அப்படி மட்டும் அவன் அந்த லேகியத்தை கொடுத்துட்டான்னு வை, அப்புறம் அபி கர்ப்பமா இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. என்னம்மா இப்படி சொல்ற? அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேராம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அபிய ஈஸியா இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வெயி, அப்புறம் நம்ம அபிய வீட்டை விட்டு விரட்டுறது கஷ்டமாயிடுமேமா. நீ சொல்றது சரிதான் ஸ்ரீஜா. ஆம்பளை கோவம் எல்லாம் பொம்பளை அணைக்கிற வரைக்கும் தான். அது மட்டும் இல்ல, சஞ்சீவ் அபிய உருகி உருகி லவ் பண்ணவன். சட்டுன்னு எப்ப வேணாலும் அபிய ஏத்துப்பா. இந்த விஷயத்துல அவனை நம்ப முடியாது. நாம அஜாகிரதையாவும் இருக்க முடியாது. ஏதாவது பண்ணணுமே ஸ்ரீஜா. கல்யாணத்துலதான் அபிய கொன்னு அணுவ ஜெயிலுக்கு அனுப்பலான்னு நினைச்சோம். ஆனா நம்ம நினைச்சதுக்கு மாறா அணுவ தான் கொல்ல முடிஞ்சது. அபிய இந்த வீட்டுக்கு வரத தடுக்க முடியல. இப்ப அவங்கள திரும்பவும் சேர விட்டுட்டா அப்புறம் நம்ம நினைச்சது என்னைக்குமே நடக்காதுமா. இப்ப என்னடி பண்றது? அவங்க லைஃப் லாங் சேரவே முடியாதபடி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா. அதுக்கு ஒரு பாம்பு வேணும். என்னது பாம்பா? பாம்பு எதுக்குடி? எப்படி? நல்ல பிளான் தாண்டி. இத பண்ண அபியும் சஞ்சீவும் கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. எனக்கு ஒரு பாம்புக்காரனை தெரியும். அவனை வேணா வர சொல்லட்டுமா? உடனே வர சொல்லுமா. சரிடி. சொல்லுங்க மேடம். உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். உடனே எங்க வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற தோட்டத்துக்கு வா. சரிங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். ஸ்ரீஜா, இவன் தான் நான் சொன்ன ஆளு. வணக்கம்மா. உன்கிட்ட விஷம் இல்லாத பாம்பு இருக்கா? இல்ல மேடம், என்கிட்ட இருக்கிற பாம்பு எல்லாமே பயங்கர விஷமுள்ள பாம்பு தான். கொத்துனா 2 மணி நேரத்துல ஆளே காலி ஆயிடுவாங்க. என்ன ஸ்ரீஜா பண்ணலாம்? பாம்பு கடிச்சுதான் சாகணும்னு அபி தலையில எழுதிருந்தா அது என்ன நம்ம மாத்தவா முடியும்? இந்தா, இது அட்வான்ஸா வச்சுக்கோ. சரியா நைட் 9 மணிக்கு அதோ அங்க ஒரு ரூம் தெரியுது பாரு, அங்க கொண்டு வந்து பாம்பை விட்டுரு. என்னம்மா உங்க வீட்டுக்குள்ளேயே பாம்பை விட சொல்றீங்க? இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, சொன்னதை மட்டும் செய். சரிங்கம்மா. அது சரிங்கம்மா. அந்த ரூம்ல தங்கி இருக்காங்களே, அவங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க. ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு கேக்குற? மறைவான இடத்துலதான் பாம்பு மறைஞ்சிருக்கும். நீங்க குடுக்கற துணியோட வாடைய அந்த பாம்புக்கு ஏத்திடுவேன். அப்புறம் பாம்பை அந்த ரூம்குள்ள விடும்போது நீங்க யார் துணியை கொடுத்தீங்களோ அவங்களோட மத்த துணிக்குள்ள போய் பாம்பு பதுங்கிக்கும். போய் அபியோட துணி இருந்தா எடுத்துட்டு வா. சரி. இந்தா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேம்மா. நான் வரேம்மா. வரேன் மேடம். சாந்தி முகூர்த்த அறைக்குள்ள பாம்பு வந்ததால கெட்ட சகுனம்னு சொல்லி சாந்தி முகூர்த்தத்தையே நிறுத்தி அந்த ஜோசியரை வர வச்சு லைஃப் லாங் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காத மாதிரி பண்ணிடலாம். அட் தி சேம் டைம் காளி குடுக்கிற அந்த மன்மத லேகியத்தையும் சஞ்சீவ் குடிக்காம பாத்துக்கணும். ஏன்னா
ரெண்டுல ஏதாவது ஒரு பிளான் மிஸ் ஆனாலும் இன்னொன்னு நம்மள காப்பாத்திரோல. அப்படியே பண்ணிடலாம் ஸ்ரீஜா. சார் மேடம். யாருங்க? என்னப்பா? மேடம் இதுல மேரேஜ் ஆல்பம் இருக்கு, கொடுத்துட்டு போலாம் வந்தேன். அப்படியா? மேடம் இந்தாங்க. ஒரு நிமிஷம் இந்த வந்தேன். சரிங்க மேடம். இந்தாப்பா. இருக்கட்டும், பரவாயில்ல மேடம். இருக்கட்டும், போற வழியில ஏதாவது சாப்பிடு. ஓகே, தேங்க்ஸ் மேடம். சந்தோஷ், சஞ்சீவ், அபி. சீதா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் அவசர அவசரமா கூப்பிட்டு அது இருக்க? ஒண்ணு இல்லங்க, நம்ம சஞ்சீவ் சந்தோஷோட மேரேஜ் ஆல்பம் ரெடி ஆகி வந்திருக்கு. அத காட்டுறதுக்காக தான் எல்லாரையும் கூப்பிட்டேன். மதுரை மாதிரி கொழுந்து வாசம். என்னடா இது? மாமா வாட்டர் ஸ்ப்ரே மாமா சேவ் பண்ணிட்டு அக்கா கூப்பிடுச்சு உடனே வந்துட்டேன். இந்த பாருங்க. 7 கழுத வயசாச்சு, இன்னும் ஸ்ப்ரே அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். புத்தி இருந்தா சரி. சரி வாங்க ஆல்பம் பாப்போம். சீதா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஏங்க ஆல்பம் பாத்துட்டு போலாமே. கல்யாணம் நடந்தே எனக்கு பிடிக்கல, இதுல ஆல்பம் வேற பாக்கணுமா? நீ ஏன் பாரு. அத்தை, மாமா போனா போகட்டும், நாம பாக்கலாம். டேய் சந்தோஷ், எங்க போற? இல்லம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். குடுங்க அத்தை. அபி, சஞ்சீவ் எங்க போனா? அவர் அப்பவே மேல போயிட்டார் அத்தை. இது பாரு, நீ எங்க போற? அடுப்புல பால் வச்சிருக்கேன். அதான் ரொம்ப அழகா இருக்கு. இது பாரு. ஐயோ பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமா. என்ன காளி, பொதுவா எல்லார் வீட்லயும் கல்யாண ஆல்பம் வந்தா குடும்பமே சேர்ந்து ஆசையா பாக்கும். ஆனா நம்ம வீட்ல ஏதோ துக்கம் நடந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. நீ வருத்தப்படாத, விடுக்கா. மாப்பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா எல்லாம் சரியா இருங்கா. சாந்தி முகூர்த்தம் நடந்தாதானே? நான் தான் நடக்க விட மாட்டேனே. என்னக்கா அப்படி பாக்குற? நான் சொல்றத நம்பு. இன்னும் 10 மாசத்துல தங்கச்சி மூலமா உனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கும். அதுவும் முகத்துல உச்சா போவோம். ஆல்பமா பாக்குறீங்க? இந்தாங்க. கருவாப்பையில சும்மா இருக்க மாட்டேன். ஸ்ரீஜா, இங்கே இருந்தா அந்த கருவாப்பைய எதையாவது பண்ணிட்டு இருப்பான். வா மேல போலாம். போ 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 போ. அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சஞ்சீவ், ஈவினிங் உனக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கோம். இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போக வேணாம். மா இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயே ஆகணும். சரி, அப்ப ஈவினிங் சீக்கிரமா வந்துரு. சரி. மாமா வரல? மாப்ள, எனக்கு வீட்ல இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மாப்ள. இன்னைக்கு லீவ் வேணும். என்னவோ நீ. காளி, இவ ஏன்டா இந்த மாதிரி இருக்கான்? விடுக்கா, எல்லாம் போக போக சரியாயிரும். சரி, அந்த பழம் பூ ஸ்வீட்லாம் வாங்கிட்டு சொன்னால, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா, நம்ம ஊர்ல சுமதி அக்கா இருக்காங்களா? ஆமா. அவங்களுக்கு கூட மூத்த பொண்ணு இருக்கே, 36 வயசுலயும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிச்ச. ஆமா. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சுக்கா. அதுக்கு என்ன இப்ப? இல்லக்கா, கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சுன்னு சொன்னேன். நான் எனக்கா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். எந்த நேரத்துல காமெடி பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? போய் வேலையை பாருடா. என்னது காமெடியா? 44 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி வைங்க தானே சொன்னேன். அது உங்களுக்கு காமெடியா இருக்கு? நேரடியா சொன்னா தப்பா இருக்குமேனே ஒரு நாசுக்கா சொன்னா. ஆமா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா? இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு விஷயம் தெரியலையா? டேய், அங்க என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? சீக்கிரம் போ. போறேன்க்கா, போறேன். என் பிரச்சனை எனக்கு.
விளக்கு வச்ச நேரத்துல மாப்பிள வந்தான், மறைஞ்சிருந்து பார்க்கையில. டேய் காளி, உனக்கு என்ன இப்படி புத்தி போகுது? மறைஞ்சிருந்து பாக்குற வேலையாது. வர வர காளி உன் புத்தி மோசமா போகுது. அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சது. கடவுளே, இந்த மாதிரி காட்சியெல்லாம் என் வாழ்க்கையில எப்ப காட்ட போற? கடைசி வரைக்கும் காட்ட மாட்டேடா. கடவுளே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான். காலையில போய் முதல் வேலையா ஒரு பூஜையை போட்டுருணும். கடவுளே, என் 2 பசங்களும் இல்லற வாழ்க்கைக்குள்ள போக போறாங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமாவும் சண்டை சச்சரவு இல்லாம நீதான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். ரெண்டு பேரும் விளக்கேத்துங்கம்மா. இந்தா. சரி, நீங்க 2 பேரும் போங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது கூப்பிடுறேன். நினைத்ததை முடிப்பவன் நான். தங்கச்சி நிலுமா, மாடியில டெக்கரேஷன்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கமா. இந்த வீட்டுல ஒரு தொட்டில் கட்டுறதுக்கு நீதாமா ஏற்பாடு பண்ணோம். சஞ்சீவ், அம்மா இங்க வா. டேய், நான் திரும்ப திரும்ப இதையே சொல்றேன்னு நினைக்காத. அபி மேல உனக்கு ஏதாவது கோபம் இருந்தா அத மறந்துடுறா. அவ உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவ. அவளுக்கு நீதான் சப்போர்ட்டா இருக்கணும், பிரியமாவும் இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதுக்கு மேலயும் நீ அபி மேல கோவப்படுறதுல அதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். அபிய மன்னிச்சு ஏத்துப்பல்ல? என்னடா ஏத்துப்பல்ல?
அடுத்தது என்ன? மன்மத பொடிதான். வாசனையே வயாகரா மாதிரி இருக்கே. மாப்ள, நீ நண்டு மேட்டர்ல மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா இந்த மன்மத பொடியில இருந்து நீ மிஸ் ஆகவே முடியாதுடா. இந்தா வாங்கிக்க. மாப்ள, இந்த பாலை குடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா இல்ல வாழ்க்கை ஃபுல்லாவே நீ அபியோட சுத்த போறடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. யாரா அது? திரும்பி பாடுறா. யாரா நீ? சேம் காஸ்டியூம்ல இருக்கும் போதே தெரியல. நான் தான்டா உன் மனசாட்சி. இப்போதுக்கு வெளில வந்த நீ பண்ணத கேவலமான காரியத்தை பார்த்து பொறுக்க முடியாம தான் நான் வெளில வந்தேன். எது கேவலமான காரியம்? எவனோ ஜோடி சேர்றதுக்கு மன்மத பொடிய பால்ல கலந்துகிட்டு இருக்கியே, அதத்தான் கேவலம்னு சொல்றேன். இப்படி ஒரு காரியத்தை பண்றியே, உனக்கே அது அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? வெக்கமா இல்ல? இல்ல இல்ல இல்ல. ஏன்? ஏன்னா இது என் அக்கா குடும்பம். சின்ன வயசுலயே அம்மா இல்லாத எனக்கு என் அக்கா தான் அம்மாவா இருந்தாங்க. அவங்க போட்ட சோத்துல உப்பு இருந்துச்சோ இல்லையோ, பாசம் நிறைய இருந்துச்சு. அதனாலதான் என் அக்கா பசங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் இது கேவலமா இருந்தாலும் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் இது கேவலமா தெரியலப்பா. ஆனா எங்க அக்கா பாசமா ஊட்டி வளர்த்த இந்த உடம்புல இருந்து வந்த உனக்கு எப்படி இந்த காரியம் உனக்கு கேவலமா தெரியுது? உண்மையாவே நீ என் மனசாட்சியா இருந்திருந்தா இந்த மாதிரி என்ன கேவலமா நீ நினைச்சிருக்க மாட்ட. உன்ன நினைச்சாதான் எனக்கு கேவலமா இருக்கு. போது, நிறுத்து. இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுல மனசாட்சி தான் வெளியில வந்து மனுஷனோட மனசை மாத்தி இருக்கு. ஆனா முறையா ஒரு மனசாட்சியோட மனச நீ மாத்தி இருக்க. இதுக்கு மேல வெளியில இருந்தா அது எனக்கு தான் அசிங்கம். இப்பவே நான் உள்ள வரேன். டேய் காளி, ஒரு மனசாட்சியோட மனசையே மாத்திருக்கேடா. நீ கிரேட்ரா. ஸ்ரீஜா, என்ன மாத்திரடி இது? தூக்க மாத்திரமா?